சுனேக்ஷா என்ற 5 வயசு பெண்ணை நம்ம கார்பரேஷன் பார்க்கில் அவங்க பக்கத்தில் புகழேந்தி தனலட்சுமி குடும்பத்தினரோட ராக்கெட்லர் நாய் கடித்த விவரம் தெரியும். அது அப்போலோ மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. ராட்வீலர் நாய் தான் தெரிஞ்ச ஒரு வெட்டினரி டாக்டர். ராட்வீலர் நாய் தானே, ராட்வீலர் நாய். ஸோ இட்ஸ் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட். நான் ரிப்பீட்டடாக பெட் ஓனருக்கு எங்களுக்கு தெரிந்தவரை இப்போ அந்த ஓனரோட வீடு பூட்டியிருக்கிறதுனால எங்களால் டீட்டெயில் என்கொயரி பண்ண முடியல. அவங்க ஐ திங்க் மதுரை ஷிஃப்டாக போகும்போது கதவு திறந்துருந்ததா சொன்னாங்க. அவங்களுக்கு பெட் லைசன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு செப்பரேட்டாக அது ஏன் அவங்க பெட் லைசன்ஸ் வாங்கலன்னு சொல்லுவோம். உங்களுக்கு அங்கே தெரியுங்க, இந்த தோசு இனோஃபிலா, பிரசிலோ, அமெரிக்கன் புல்டாக் மாதிரி ஒரு 23 வகையான வெறி தன்மை உள்ள நாய்களை ஒன்றிய அரசு ஒரு ஸ்டேஜில் பேன் பண்ணாங்க. பட் பல்வேறு உயர் நீதிமன்றத்தில் பல்வேறு காரணங்களால் அந்த தடை அதற்கு இன்டரிம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. நம்ம இன்க்ளூடிங் இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி சென்னை, கர்நாடகா, டெல்லி போன்ற உயர் நீதிமன்றத்தில் தற்காலிக இடைநீக்க தடை அதில் ப்ரோசஸ்ல ஏதோ. ஸோ அதுக்கு டீட்டெயிலாக நம்ம கால்நடை துறையோட சேர்ந்து வி வில் டேக் ஸ்டெப்ஸ். பட் என்னோட ரிப்பீட்டட் ரிக்வஸ்ட் என்னன்னா, பர்டிகுலர்லி பெட் லவர்ஸ், அதே மாதிரி ஸ்ட்ரே கேட்டல் மெனாஸ், இப்போ கூட எங்களுக்கு நுங்கம்பாக்கத்துலேருந்து ஸ்ட்ரே கேட்டல் மெனாஸ் இருக்கு. பட் தற்பொழுது உள்ள சட்டங்கள், அனிமல் வெல்ஃபேர் ரூல்ஸு, அது உச்ச நீதிமன்றத்துக்கு உறுதி செய்யப்பட்ட சில பொசிஷன்ஸ் இன்க்ளூடிங் தெருவில் தெரியும் நாய்களுக்கு நம்ம ஃபீடிங் கூட தடுக்க முடியாது, இல்லைன்னா கடுங்காவல் தண்டனை உறுதி செய்யப்பட்டால். அதே மாதிரி கருத்தடை பண்ணி திருப்பி அதே இடத்துல தான் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் இருக்கு. ஸோ அந்த விதிமுறைகள் இருக்கு, அனிமல் வெல்ஃபேர் ரூல்ஸ். ஸோ அனிமல் வெல்ஃபேர் போர்டோட ரூல்ஸ் அதை உயர் நீதிமன்றம் வரைக்கும் 2008-09 உச்ச நீதிமன்றம் வரைக்கும் உறுதிப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல அதே மாதிரி இப்போ ஃபெராஷியஸ் டாக் அதை ப்ரீட் பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் இருக்கும். இந்த மாதிரி இல்லீகல் ப்ரீடிங், ஏன் சில அனிமல் வெல்ஃபேர் இதுவுமே அதுக்கு சப்போர்ட்டிவா சில டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது மீண்டும் எங்களோட பெட் ஓனர்ஸ், கம்பேனியன்ஸ் அப்படின்னு வைக்கும்போது உங்களுக்கு கம்பேனியன் இருக்கான், பட் இன்னொருத்தருக்கு இடையூறாக இருக்கான். ப்ராக்டிக்கலாக மாநகராட்சிக்கு சவால் வரும்போது எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலாக பதில் சொல்லி அது கடித்தவர்களுக்கு அது புரிய மாட்டேங்கிறது. எனக்கு கடிக்கிறது வலிக்கிறது சார், நீங்கள் ஸ்ட்ரே டாக் ஃபீடிங் நடக்கிறது இல்லை. ஸோ இது டெஃபினட்டாக திருப்பி நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று இந்த விளக்கத்தை மட்டும் இல்லாமல் அந்த கால்நடைகளுக்கு பாதிப்பின்றி குறிப்பாக நாய் ஆர்வலரோட கருத்தையும் கருத்தில் கொண்டு, பட் அவர்களையும் புரிய வைத்து சம்வேர் டவுன் த லைன் நம்ம மீட்டிங் பாயிண்ட் பண்ணணும். குறிப்பாக வேக்சினேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் நாய்க்கு அன்னைக்கு வேக்சினேஷன்ஸ் இருக்கலாம். அதையும் இப்போ என்கொயரி பண்ணி நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறோம்.